டே சங்கரா, திருட்டு பயல, முதல்ல வெளியில வாடா. இன்னைக்கு 2ல் 1 தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் போவேன். நீயா வெளியில வரியா இல்ல நான் உள்ள வரட்டுமா? தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாத. அப்புசாமி கிட்ட சொல்லியாச்சுங்களா? கூப்பிட போயிருக்காங்க. ராஜா, அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. அவ்வளவு இறக்க மனசு இருந்தா 10,000 ரூபாய் நீ கொடு. இன்னைக்கு அவன் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவனை ஒரு வழி பண்ணலைன்னா என் பேர் கந்துவட்டி குமார் இல்லை. ஆமா சொல்லிட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்புசாமியை கூப்பிட ஆள் போயிருக்கு. அவர் வந்து கண்டிப்பா ஏதாவது வழி சொல்லுவாரு. இதோ அப்புசாமியே வந்துட்டாரு. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா வணக்கம். வழிவிடு வழிவிடு வழிவிடு. அப்புசாமி வராரு, கொஞ்சம் டீசென்சி இருக்கணும்ல. என்ன ராஜா பிரச்சனை உனக்கு? வீடு குடியேறணுமா காலி பண்ணணுமா இதெல்லாம் கேட்க தானே அப்புசாமி இருக்காரு. சாமி சங்கரன் என்கிட்ட இருந்து 10,000 ரூபாய் வாங்கிட்டு தலைமறைவா சுத்துறான். இது இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, ரொம்ப நாளா நடக்குது. இன்னைக்கு தான் மாட்டினான். எனக்கு என்னோட காசு வேணும். அப்போ ஆஹா, கடன் வாங்கிட்டு ஒளிஞ்சு விளையாடுறனா? அது சரி வராது, தப்பான விஷயம். ஏன்னா இந்த ஊர்ல யாரும் கேட்கலன்னு நினைச்சிட்டாரா? நீங்க இரு, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். சங்கரனே கதவு தரங்க. சங்கரனே, யோ கதவு தரையா? அப்புசாமி அப்புசாமி உள்ள போயிட்டாருல. இந்த இடத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். அத பாக்குறதுக்கு மனதைரியம் உள்ளவங்க மட்டும் இங்க இருந்தா போதும். இன்னைக்கு சங்கரன் காசு கொடுக்கல. இறந்திடவா நீ பிறந்தாய் சங்கரா ஊருக்குள்ளே, உன் நண்பர்களை நீ இழந்து போனாயே காட்டுக்குள்ளே. நீங்க நம்ம ராஜா கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்களா? ஆமாங்க. எத்தனை நாள் ஆச்சு? 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் ஆகி நீங்க பணத்தை திருப்பி கொடுக்கல. ஏன்னா சாமி முன்னாடி இந்த வாத்தியத்தை வாசிக்கிறவர் தான் நீங்க. வார்த்தையில சுத்த வேண்டாம். 10,000 சும்மாவா? அப்போ மற்றவங்க கிட்ட இருக்க காசை வச்சு உடம்பு நோகாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு நான் ராஜா கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு மட்டும் அவனுக்கு பணத்தை கொடுக்கல. பிடிச்ச கொண்டுடு. என்ன வெட்டி போட்டாலும் இந்த வீட்டில இருந்து உனக்கு நகையோ சல்லி காசோ கிடைக்காது. என்ன நகையெல்லாம் ஏற்கனவே அடகில் இருக்கு அப்புசாமி. கடன் வாங்கினது உண்மைதான். என் பொண்ணு கல்யாணத்துக்காக நகையை அடகு வைக்கலான்னு மகனும் மருமகளும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப யாரும் பணம் கொடுக்காம ஏமாத்தணும் நினைக்கல. இருந்தாதானே குடும்பமே பட்டினியில கிடக்கு. இப்ப வந்து நீ என்ன அடிப்ப கொல்லுவன்னு வர சொல்ற. அழுவாதீங்கம்மா, அழாதீங்க. பணமா இங்க முக்கியம். நம்மளாம் மனுஷங்க தானே. ஒரு மனுஷன் தான் புரிஞ்சுக்கணும். உரம் வாங்குறதுக்கு பேங்க்ல இருந்து எடுத்து காசு. ஆனா இப்போ உரம் முக்கியம் இல்லையா? இப்போதைக்கு இதை மட்டும் கையில் வச்சுக்கோங்க. அப்புறம் இதை நான் தான் கொடுத்துன்னு வெளியா இருக்கும், தெரிய வேணாம். சரிங்க. நான் குறிச்சு வச்சிருக்கேன். இது கடன் தான், திருப்பி தரணும். தந்துடுறேன். சாயங்காலமா அப்படியே குடன் பக்கம் வாங்கலாம். 2 சாக்கு நெல் கொடுக்க சொல்லி மணிக்கிட்ட நான் சொல்றேன். இப்ப சந்தோஷம் தானே? திருப்தி தானே? போங்க. இதுல 10,000 ரூபா இருக்கு. சாயந்தரம் வந்து கொடுக்கலாம்னு நினைச்சேன். இத பொட்டியில வச்சுக்கிட்டு தான் விளையாடிக்கிட்டு இருந்தியா? அப்போ வர்றவங்க வந்தாதான் பயப்படுவேன். அப்புசாமி வந்தா காசை கொடுத்து தானே ஆகணும். அதுதான் நம்ம மெம்பர் அப்புசாமி. அப்ப சரிப்பா, நான் கிளம்புறேன். வணக்கம். 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 என்னங்கய்யா, ராணுவத்துல இருந்து மக அனுப்புற காசு போதுமானதா இருக்கா? போதும். ஆத்தா, இவ்வளவு புருஷன் குடிச்சிட்டு வந்து பிரச்சனை போட்டதுல தானே? நீ வந்து மிரட்டினதுக்கு அப்புறம் விளக்கேத்துறதுக்கு முன்னாடியே வந்துடுறாரு. சந்தோஷம். அம்புஜம், நம்ம குழந்தைங்களாம் நல்லா இருக்காங்கல்ல? போட அமைதியா. சந்தோஷம். அப்புசாமின்னா அப்புசாமி தான். உரம் வாங்குற பணத்தை கொடுத்துட்டேன், அப்படிதானே? மெதுவா பேசுறா. எதுக்குடா தேவையில்லாம இப்படி மத்தவங்க விஷயத்துல தலையிடுற? அவங்களாம் ஏழைங்கடா. அவங்களோட கஷ்டத்தை பார்த்துட்டு என்னால பார்த்தும் பார்க்க போக முடியாதுடா. வணக்கம் அப்புசாமி. வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாரதா டீச்சர், வெயில்ல ஏன் நிக்கிறீங்க? உள்ள போய் நிக்க வேண்டியதானே? வெளியே கருத்துருவீங்கல்ல. நான் கட்டின இந்த பஸ் ஸ்டாப்ல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. 9,238 ரூபா 40 பைசா செலவு பண்ணி கட்டியிருக்கேன். கோடி கணக்கில் இங்க கொள்ளை அடிச்சுட்டு அவன் கமுக்கமா இருக்கான். உங்களுக்கு எதுக்கு இந்த ஷெட்டு கட்டுற வேலை இல்லை? நீ பண்ணது ரொம்ப பெரிய உதவி அப்புசாமி. மழைக்கும் வெயிலுக்கும் ஒதுங்கலாம்ல. கேட்டியாடா? இதுக்காக தான் நான் பார்த்து பார்த்து சொல்றேன்.
சும்மா ஒண்ணு யாரையும் இங்க என்ன பஞ்சாயத்து தலைவராக்கு. கிணத்துல தண்ணி நல்லா வருதா? குடிக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. தண்ணி மோண்டு கொடுக்கறதுக்கு ஆள் யாரையாவது போடணுமா? அப்புசாமி எனக்கு ஒரு கலர் டிவி வாங்கி தருவீங்களா கிரிக்கெட் பார்க்க? ஹே எப்படி கூப்பிட்ட? அப்புசாமினா? இத பாரு கோமதி, இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிறந்த குழந்தையில இருந்து சாவ கடக்கிற பெரியவங்க வரைக்கும் அவன் அப்புசாமி தான். பேச்சியம்மா, மாசம் மாசம் பென்ஷன்ல கரெக்டா வருதுல்ல? வருதுப்பா. உனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சா? இல்லையே. உனக்கு என்ன வயசாகுதுன்னு தெரியுமா? வர மாசி மாசம் பிறந்தா 30 வயசு. ஐயோ, என்ன ஒரு ஞாபக சக்தி. ஆமாண்டா, இவன் பிறந்த உடனே என் கையில தான் இவனை கொடுத்தாங்க. முதல்ல சத்து இல்லாம தான் இருந்தான், எல்லாரும் பயந்துட்டாங்க. அப்ப என் வாயில வந்த பேரு தான் இந்த அப்புசாமி. அந்த கையை காட்டு, இந்தாங்க முறுக்கு வாங்கிக்க. மகராசனா இரு. இத கேட்டு எனக்கே புளிச்சு போச்சு. ஒரு 50 ரூபா காசுக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அது கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல? இருக்கும். என்ன அப்புசாமி இது? காலையிலேயே வெளியில போனீங்க, மதியம் சாப்பிட கூட வரலையே. நீங்க வராம நான் வீட்டுக்கு போக முடியுமா? என்ன பண்றது, நிறைய வேலை இருந்துச்சு. இப்போ வேணா நீங்க 2 பேரும் கிளம்புங்க. இங்க பாருங்க, எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன், மறந்துடாம எடுத்து சாப்பிடுங்க. அப்புசாமி, டவுனுக்கு போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு கண்மை வாங்கிட்டு வர மறந்துடாதீங்க. ஆஹா, ஒரு வேலைக்காரியோட பொண்ணுக்கும் அப்புசாமி தான் செலவு பண்ண வேண்டியிருக்கு. சொல்ற ஆளை பாத்தீங்களா? அவரோட சாப்பாடு சாப்பிட்டு எப்படி வளர்ந்துருக்காருன்னு. வா போலாம். வாயை கொடுத்து ஏண்டா வாங்கி கட்டிக்கிற? ஆமா, இந்த வடிவெளி ராமசாமியும் காணுமே. அப்புசாமி, நான் குளிக்கிறேன், வரேன் இரு. மெதுவா வந்தா போதும். அப்புசாமி வீடு, அப்புசாமி தண்ணி, அப்புசாமி சோப்பு நல்லா போட்டு குளி. அது வந்துட்டான். தோட்டத்தில் இருந்த எல்லா தேங்காயும் வித்தாச்சு. தேங்காய் விலை போனது 4300. அதில் வெட்டினவனுக்கும் உதவி பண்ணவனுக்கும் தூக்கிட்டு போனவெல்லாம் கொடுத்ததுல மீதி 4000. அதில் உங்கள் கணக்கையும் சேர்த்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்க. 13620. எல்லா கணக்கும் அதில் இருக்கு. மணி நோட் பண்ணிட்டியா? நோட் பண்ணிட்டேன். இன்றைய வருமானம் தேங்காய் விற்றதில் 13620 ரூபாய். செலவு சங்கரனுக்கு உதவி செய்ததில் ரூபாய் 10,000. மாதவியின் குழந்தையின் அழுகையை நிறுத்த கொடுத்த பணம் ரூபாய் 100. பேச்சி அம்மாவின் ஆசீர்வாதம் வாங்க கொடுத்த பணம் ரூபாய் 50. ஆக மொத்தம் 10,150. அப்புறம் சங்கரன் குடும்பத்தின் மீது ஏற்பட்ட கரிசனத்தில் 2 மூட்டை நெல். நேத்திக்கு விட இன்னைக்கு முன்னேற்றம் தான் சாமி. கொஞ்சம் மெதுவா சொல்றேன், அம்மா கிட்ட போறாங்க. ரொம்ப வேர்க்குது, நான் போய் குளிச்சுட்டு வரேன். குளிக்கிறதெல்லாம் சரி, சோப்பை கரைச்சி விட்றாத. போதும் போதும், உங்களுக்கு இருக்கிற இந்த உடம்புக்கு பன்னீர் எடுத்து பூசினா போதும். இதே 66 ரூபா 75 பைசா குட்டி கூற பவுடர். வேண்டாண்டா, அது எனக்கு வேண்டாம். நான் ஒன்றும் உன் பியர் சோப்பை போட்டு குளிக்க வரல. இன்னைக்கு ஃபுல்லா லெட்டர் எழுதிக்கிட்டு அந்த புரோக்கர் பின்னாடியே திரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். எதுக்கு தெரியுமா? உனக்கு ஒரு பொண்ணை பார்க்கத்தான். அக்பர், அப்புறம் என்னாச்சு? பொண்ணு கிடைச்சதா? சொல்றதுக்கு மூடல. என் செல்ல அக்பர்ல கோச்சிக்காம தயவு செஞ்சு சொல்லுடா குட்டி. ஐயோ, என்ன சும்மா விடியா, நான் சொல்றேன். வாசுதேவன் சாருக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு தான் ரேவதி. ஜாதக பொருத்தம் நல்லா இருக்கு. அதெல்லாம் சரி, பொண்ணு எப்படி? நீயே போய் பாத்துக்க. அக்பர், மீதி சொல்லு. பாரு, நல்ல அழகா இருக்கிற பொண்ணு, நல்ல பெரிய குடும்பம். நாளைக்கு காலையில 10 மணிக்கு உன்னை கூட்டிட்டு வரதா நாங்க சொல்லியிருக்கோம். அதுக்கு என்ன, போலாமே. புரோக்கர் ராமு மாரவ கடையில இருப்பான், நானும் அங்க வந்துடுறேன். நம்ம எல்லாரும் ஒன்னா போலாம். அக்பர், சாப்பிட்டு போங்க. இல்ல வேணாம், இப்ப ஒண்ணு வேணாம். கொஞ்சம் சாப்பிட்டு போங்க. அது நான் வந்த உடனே முதல் வேலையா சாப்பிட்டுட்டேன். ரேவதி, அழகான தமிழ் பெயர். ஒரேடியா கனவுல இறங்காத. பொண்ணு எப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வா. ஓகே, இனி முடிவெடுக்க என்ன இருக்கு? அந்த கேசவனோட பொண்ணு நிச்சயம் பண்றது நல்லது. 1 2 இல்ல, 48வது இடத்துல பொண்ணு பார்க்க போறோம். அவருக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கலனா இந்த கோயில்ல யானை இருக்குல்ல, அந்த மாதிரி தான் தனியா இருக்கணும். அப்ப கடைசி வரைக்கும் அப்படியே இருக்க வேண்டியதானா? கொஞ்சம் தீவிரமா விசாரிங்க, கிடைக்கும். விசாரிக்காமலா இருக்கும். 100 தடவை வருது. ஒண்ணு ஜாதக செட் ஆகல, இல்லைன்னா பொண்ணு பிடிக்கல. இப்படியே போச்சுன்னா அப்புசாமிக்கு இந்த ஜென்மத்திலே கல்யாணம் ஆகாது. அடா, அதை விடுப்பா. இந்த ரேவதி சம்பந்தம் செட் ஆயிடும் பாரு. ஏன் சந்தேகமா? சந்தேகம் இருக்கு. பொண்ணை பார்த்துட்டு வந்தது நீ இல்ல, அதனால சந்தேகம் இருக்கு. புரோக்கரே வந்துட்டாரே.
மாதவண்ணா சூடா ஒரு டீ. மணி 10 ஆச்சு, இன்னும் அப்புசாமியை காணோம். அவரே இப்ப வந்துருவாரு. கூட இருக்கிற மணிக்கு கேட்டு பாருங்க. நீ ரொம்ப நாளாவே அப்புசாமிக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்க. கூட இருக்கிற மணிக்கும் ஒரு பொண்ணு இருக்கா? இருக்குல்ல, திருவோண நட்சத்திரம், 5 அடி 3 இன்ச்சு உயரம், செண்பகப்பூ மாதிரி நிறம், ஒரே பொண்ணு, 1 கிலோ தங்கம், 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்து, ரொம்ப நல்ல குடும்பத்து பொண்ணு. தைரியமா எந்த வேலைக்கு வேணாலும் அனுப்பலாம். அவளால சுத்தி சுத்தி பார்க்க முடியும். பொண்ணோட 2 கண்ணும் 2 தசையில இருக்கும். ஒன்னு தெக்க பாக்கும், இன்னொன்னு வடக்கு பாக்கும். உன் அப்பனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? முட்டா அப்பைய, எங்க அப்பன் கல்யாணம் பண்ணாம நான் எப்படிடா பிறந்திருப்பேன்? அப்படின்னா நீ பார்த்த பொண்ணையும் சேர்த்து உங்க அப்பனுக்கே கட்டி வை. மாதவண்ணா 2 டீ. அது ஏன்பா உங்ககிட்ட இவ்வளவு கோவமா கேக்குறாங்க? வீட்ல ஏதாவது சண்டை போட்டுட்டு வந்திருப்பா. அந்த கோவத்தை எங்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கா. ஒரு டீ வித்தவுட். உனக்கு சுகர்னு எனக்கு தெரிஞ்சா பத்தாதா? ஊர்க்காரங்க எல்லாருக்கும் தெரியணுமா? இந்த கொண்டு போய் கொடு. அதோ அப்புசாமி வந்தாச்சு. மாதவனோ, இன்னும் கிளம்பலையா? சீக்கிரம் கிளம்புங்க. ராகு காலத்துக்கும் குளிகைக்கு முன்னாடி போய் சேரணும். சீக்கிரம் வாங்க. அவங்களுக்கு கடையை மூடுறதுக்கு காரணத்தை பாத்தீங்களா? சரோஜினி அக்கா, ரோடு போடுற விஷயமா கான்ட்ராக்டர் இங்க வருவாரு. கடையில உட்கார சொல்லுங்க, நாங்க சீக்கிரம் வந்துருவோம். ரோடு போட பஞ்சாயத்து மெம்பர் நம்பியார் ஒத்துக்கல நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் முடியாது, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கே ரோடு போடுறோம். இன்னைக்கு எங்க காஃபி குடிக்க போறீங்க? நீங்க பொண்ணு பார்க்க போறதுதான் காப்பி குடிக்க போறீங்கன்னு இவங்க கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அப்புசாமி போலாம். வாயை பார்த்துக்கிட்டு நிக்காம போய் வேலையை பாரு. அட கடவுளே, பாவம் இத்தனை பொண்ணுங்களை பார்த்துட்டாங்க. இந்த வாட்டியாச்சும் ஒத்து போச்சுன்னா நல்லா இருக்கும். ஓ அப்படியா? எதுக்கு ஊர் ஊரா பொண்ணை பார்த்துட்டு சுத்துறாங்க? வெக்கமே இல்லாம. நீ எதுக்கு கிண்டல் பண்ற? நீங்க வேணா பாருங்க, அப்புசாமிக்கு பொண்ணே கிடைக்காம கடைசியில இந்த சந்திரிகா கிட்ட தான் வருவாரு.